அமைச்சர் பட்டியலை தயார் செய்யும் எடப்பாடி வெளியான புதிய தகவல். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க. அதே போல மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. அன்றைய தினம் 10 நிமிடத்திற்கு ஒரு காணொலிகள் வந்து கொண்டே இருக்கும். அதிமுக எத்தனை தொகுதியிலே முன்னிலை, அதிமுக எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது, திமுக எத்தனை தொகுதியில் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்திருக்கிறது என ஒவ்வொரு தகவலையும் நமது சேனல் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகம் தற்சமயம் ஓய்வு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் முடியும் வரைக்கும் தமிழகத்திலே பரபரப்புக்கு பஞ்சம் என்பது இல்லாமல் இருந்து கொண்டுதான் இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம் என அனைத்து கட்சிகளுமே தீவிரமான வாக்கு சேகரிப்பிலும் தீவிர பிரச்சாரத்திலும் ஈடுபட்டிருந்தாங்க. அதிலையும் குறிப்பாக மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக பிரச்சாரங்களை மேற்கொண்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை 2026 சட்டமன்ற தேர்தலில், அதாவது தேர்தலுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் பூராமே அதிமுகவிற்கு தான் சாதகமாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அது இப்போ தேர்தல் முடிந்த பின்பும் ஒவ்வொரு நிறுவனங்களும் கருத்து கணிப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கருத்து கணிப்பு முடிவுகள் வருகின்ற 29ஆம் தேதி வரைக்கும் வெளியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்ததன் காரணமாக அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் அனைத்தும் வெளிவராமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அதிமுகவின் சார்பாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக ரகசியமான ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டதாக ஒரு தகவல் கூட வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அதிமுக கூடிய முக்கியமான தலைவர்கள் கூட இந்த முறை நாம் ஆட்சியை பிடிப்பது கண்டிப்பாக உறுதி என சொல்லிக் கொண்டிருக்கூடிய அந்த வேளையிலே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பாஜகவுடைய துணைத் தலைவர் ஒருவர் நேரடியாக நேற்று தினம் சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தி இருக்கிறார். அவர்தான் பாஜகவுடைய துணைத் தலைவர் KP ராமலிங்கம் அவர்கள். அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து விட்டு வெளிவரக்கூடிய ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியிடம் நான் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தேர்தல் முடிந்துவிட்டது, வாக்குப்பதிவு 4ஆம் தேதி வெளியிட இருக்கிறது. இந்த 4ஆம் தேதி மாலை அதிமுக ஆட்சி அமைக்கப் போகிறது என தகவலைத்தான் நாம் அனைவருமே கேட்க இருக்கிறோம். அதன் காரணமாக நீங்கள் அமைச்சர் பட்டியலை தயார் செய்யுங்கள். அது மட்டுமில்லாமல் உங்கள் அதிமுக கண்டிப்பாக தனி பெரும்பான்மை வெற்றி விடும், பாஜகவும் போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் என நாங்கள் பேசி முடித்துவிட்டு வந்திருக்கிறோம். அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் பட்டியலை தயார் செய்யுங்கள் என கூறியிருக்கிறார் என KP ராமலிங்கம் அவர்கள் சொல்லியிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவுடைய ஆட்சி என்பது மலர வேண்டும் என சொல்லி தமிழக மக்கள், நிறைய மக்கள் காத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. மறுபடியும் அடுத்த 5 ஆண்டுகள் திமுகவுடைய ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க நண்பா. ஏன்னா மே மாதம் 4ஆம் தேதி மாலை வரைக்குமே யார் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்வார்கள் என உறுதியாக சொல்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் எதுவும் கிடையாது. கருத்து கணிப்பு முடிவுகள் என்னதான் வெளிவந்திருந்தாலுமே வெற்றி வாய்ப்பு என்பது நூலிலையில் கூட தவறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.